ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாங்க சாம்பியன் ட்ராஃபி தொடரை வெல்லும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட ஸ்குவாடை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது. கட்டாயம் இந்த ஸ்குவாடு இந்த கோப்பை அடிக்கிறதுக்கு தகுதியான அணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அது இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி தான் வெல்லுன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி ஸ்குவாடெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் பாகிஸ்தான் மட்டும் தான் அவங்களோட அணி சாம்பியன் ட்ராஃபிக்கு ஸ்குவாடை அறிவிக்கல. அவங்களோட அணி வீரர்கள் யாருமே அறிவிக்கல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட ஸ்குவாடை பார்த்துட்டு டேவிட் வார்னர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீம் மட்டும்தான் கோப்பையை வெல்லும். அந்த தகுதி இந்திய அணிக்கு இருக்குது. கட்டாயம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத அணியாக இருப்பாங்க. ஃபைனலுக்கு கட்டாயம் போவாங்க. அது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வாட்டி இந்திய அணி மிஸ் பண்ண மாட்டாங்க, கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. என்னதான் ஒரு ஆஸ்திரேலியா வீரரை, முன்னாள் ஆஸ்திரேலியா வீரராக இருந்தாலும் இந்தியாவுக்கு இப்படி ஓப்பனாகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா மிஸ்டர் டேவிட் வார்னர் அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேவிட் வார்னருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்தியாவில். அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்மளுக்கு பர்சனலாக அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்லுது, ஆறுதலாக பேசியிருக்காரு. ஓகே, அவர் சொல்கிற மாதிரி ஓகே தான். நல்ல ஒரு அணி தான் இருக்காங்க. ஏன்னா மிடில் ஆர்டர் ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, மிடில் ஆர்டர் பக்காவாக இருக்குது இந்திய அணிக்கிட்ட. ஓப்பனிங் தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம கில்லும் ஃபார்ம் அவுட்டாக இருக்காரு. வைஸ் கேப்டன் கில்லுன்னு தான் அவரை சொன்னோம். அவரும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டு, விராட் கோலி ஃபார்ம் அவுட்டு. அதனால் கண்டிப்பாக இவங்களாம் ஃபார்முக்கு வந்தால் கண்டிப்பாக இந்திய அணி கட்டாய கோப்பையை வெல்லும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்க்கலாம். போலிங்கில் இன்னும் பும்ரா பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜுரியிலேருந்து இன்னும் மீண்டு வரலைங்க. கண்டிப்பாக பும்ரா கோசம் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க மீண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹர்தீப் சிங் இருக்காங்க, முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் பும்ரா இல்லாமல் நம்ம கோப்பையை வெல்ல முடியாது. அதுதான் இருக்கிற உண்மை. பார்க்கலாம், பொறுத்து இருந்த பும்ரா பார்த்தீங்கன்னா மேபி அந்த லீக் ஸ்டேஜஸ்லாம் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது 100% உண்மை இல்லை, தகவல் வருது. பட் அவர் அதுக்குள்ளே ஃபிட் ஆகிட்டார்னா நல்லது. பார்க்கலாம், பொறுத்து. ஆனால் எனக்கு என்னமோ தோணுதுங்க, இந்த சீரீஸில் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேர் கண்டிப்பாக சம்பவம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ தோணுது. பார்க்கலாம், பொறுத்து இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர் சம்பவம் செஞ்சால் கண்டிப்பாக கோப்பை நம்ம கையில் தாங்க. அதுவும் விராட் கோலிலாம் ஃபார்முக்கு வந்துட்டார்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கோப்பையை தூக்கி இந்தியா கிட்ட குத்தலாம். அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஸ்குவாடில் இந்த பிளேயர்லாம் மாற்றிருக்கலாம், இந்த பிளேயர்லாம் எல்லாம் இருந்திருக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.